நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனை வந்து எப்படி ஆரோஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம கைப்படாமல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி எடுத்த தேனை வந்து நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோரேஜுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இங்கே மாத்தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான் சீசன். இந்த 3 மாதம் தான் நமக்கு வந்து இயற்கையாகவே தேன் கிடைக்கும். இந்த கிடைக்கிற தேனை வந்து நம்ம இந்த 1 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்காக ஸ்டோரேஜ் பண்ணுறோங்க. இப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து கவனமாக பண்ணணும். எந்தவித பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை வேறு எதுலேயோ பாத்திரங்கள்லையோ நம்ம சும்மா வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அனுப்புறது ஃபுல்லுமே நம்ம இதை பயன்படுத்துறது ஃபுல்லுமே மருந்து அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ பயன்படுத்துகிற அதாவது ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த வெசலுங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகத்தகடுனால் செய்யப்பட்ட ட்ரம்முங்க. இந்த ட்ரம்மில் வந்து தேனோட தேன் மெழுகால் வந்து ஃபுல் கோட்டிங், அதாவது மெழுகை வந்து உருக்கி அதில் வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம தேன் அடைக்குள்ளே எப்படி தேன் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வெசலில் இருக்குங்க. இப்படி தான் தேனை வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும். ஏன்னா தேனுங்கிறது ஒரு அசிட்டிக் தன்மை வாய்ந்ததுங்க. அது அசிட்டிக் தன்மை இருக்கிறதுனால எந்த பொருளை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பொருளை வந்து ஈர்த்தெடுக்கிற சக்தி வந்து தேனுக்கு இருக்குது. அதனால தான் மருத்துவ குணங்களுக்கு அதிகமாக பயன்படுது இந்த தேன். ஸோ நம்ம வைக்கிற விதமும் சூப்பராக இருக்கணும். எந்தவித பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ எந்த பாத்திரத்திலையோ அந்த பாத்திரத்தில் ஏதாவது துரும்பு இருந்துச்சுன்னா அந்த துரும்பை இழுத்துருக்கிற சக்தி வந்து தேனுக்கு இருக்குது. ஸோ நம்ம சேகரித்து வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை பீக்கீப்பராக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி இதே மாதிரி ட்ரம்முகளில் இல்லை பாத்திரங்கள்லையோ வேக்ஸ் கோட்டிங், நம்ம தேன் மெழுகால் செய்யப்பட்ட கோட்டிங்கை கொடுத்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கப்பட்ட தேன் வந்து இப்படி தான் நம்ம 100ஆம் நம்பர் வேஷ்டியில் வடிகட்டி நம்ம விடுவோம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேன் எடுக்கும்போது அதில் வந்து அடைகள், சின்ன தூசுகள், அப்புறம் வந்து மகரந்தம், இது எல்லாமே அதில் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து வடிகட்டி நம்ம விடுறோம். காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அக்மார்க்கு நம்ம லேபுக்கு அனுப்பும்போது இதே மாதிரி எந்த விஷயம் அதில் இருக்கக்கூடாது, பியூராக இருக்கணும். அந்த தேன் வந்து கண்ணாடி மாதிரி பியூராக இருக்கணும். ஸோ நம்ம கிடைக்கிற தேனை வந்து நம்ம இதே மாதிரி வடிகட்டி நம்ம அதில் விடுவோம். இதுவும் மகரந்தம் சேர்ந்து வர அதே தேனு தான். இதை நம்ம லேபுக்கு அனுப்பணுங்கிறதுனால வந்து அதை நம்ம வடிகட்டி விட்டு உங்களுக்கு பியூர் அக்மார்க் தேனை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேகரிக்கிற தேனையோ வாங்குகிற தேனையோ பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல், ஏன்னா பிளாஸ்டிக்குன்னு தேன் அசிட்டிக் தன்மை இருக்கிறனால பிளாஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கலையும் உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை வந்து தேனுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரே அது நம்ம சன்னதியே அது பாதிக்கிறதா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேன் வாங்கும் போதும் சரி, தேன் சேகரிக்கும் போதும் சரி, தூய்மையான நம்ம மேக்சிமம் அந்த மெழுகு சம்மந்தப்பட்ட இதில் சேகரிக்கிற மாதிரி பாருங்கள். நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா தேனை பற்றின சந்தேகங்கள் இல்லை விளக்கங்கள் ஏதாவது தேவைன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். தேனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு தேனை பற்றி, தேனோட நன்மைகளை பற்றி, தேனை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன். நன்றி.